வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஜீவா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்க வழியில் அவருக்கு திடீர்னு அண்ணனை பார்க்கணுன்னு தோணுது. அதனால அங்கே போயிட்டுருக்கிறாரு. மீனா ஜீவாவுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கிற, சூப்பர் மார்க்கெட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடே, அங்கே தான் போயிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு திடீர்னு நம்ம கடைக்கு போகணுன்னு தோணுச்சு, அதனால தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. எந்த கடைக்கு அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என் வாயிலேருந்து உனக்கு சொல்லணும் அப்படி தானே, பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அங்கே குமரேச மாமா இருப்பார்ல, அவர் கூட உட்காந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. நீ திடீர்னு கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு ஜீவா கேட்குறாரு. நீ சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, அதனால தான் கரெக்டாக அங்கே போயிட்டியான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. புருஷன் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பினதுக்கப்புறம் அவர் கரெக்டாக ரீச் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்குறது ஒரு மனைவியோட கடமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மீனா, கையல் ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறம் உனக்கு போர் அடிச்சிருக்கும், அதனால தான் ஃபோனு போட்டு மொக்க போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. எப்படி ஜீவா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. நான் கடைக்கு போனதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜீவா. ஜீவா மூர்த்தியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது மூர்த்தி ஒருத்தரை பார்த்து பேசிட்டு வண்டியில் ஏற போகிறாரு. ஆனால் தலை சுற்றி கீழே விழ போயிடுறாரு. ஜீவா கரெக்டாக அங்கே போயிடுறாரு. போய் மூர்த்தியை கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிடுறாரு. உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னன்னே திடீர்னு தலை சுற்றி கீழே விழ போயிட்டீங்க அப்படின்னு ஜீவா கேட்குறாரு. என்னன்னு தெரில ஜீவா, வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதனால தான் ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி. இல்லை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஜீவா. இல்லடா அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி. ரெண்டு பேருமே இப்போது கதிர் கடைக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. கதிரோட மாமா ரெண்டு பேருக்கும் இப்போது சாப்பாடு கொடுக்குறாரு. கடையில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, பேத்தியை போய் பார்க்கலான்னா கூட நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாமா சொல்கிறாரு. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஜீவாட்ட மூர்த்தி கேட்குறாரு. எப்படா நான் கரெக்டாக கீழே விழப்பறப்ப வந்து தாங்கி பிடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. சூப்பர் மார்க்கெட் தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப தம்பிக நீங்கள் தாங்கி பிடிச்சிடுறீங்கடா அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி. இதுக்கு தானே நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. அடுத்ததா முல்லையும் தனமும் இப்போது சமையலுக்காக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. தனத்தோட அண்ணி கஸ்தூரி இப்போ அவங்க வராங்க. ஐஸ்வர்யா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ரூமில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க முல்லை. நான் போய் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி உள்ளே போகிறாங்க. இன்னைக்கு நான் மோர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. நீங்கள் இருங்கக்கா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு முல்லை போகிறாங்க. கஸ்தூரி ஐஸ்வர்யாட்ட எப்படி இருக்க ஐஸ்வர்யா, டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சித்தி ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசுகிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. எனக்கு உன் மேலே அக்கறை இருக்காதா அப்படின்னு கஸ்தூரி கேட்குறாங்க. என்ன சித்தி, பணம் வாங்கிட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி. ஐஸ்வர்யா இப்போ பணத்தை கொண்டு வந்து கஸ்தூரி கையில் கொடுக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக முல்லை உள்ளே வந்துடுறாங்க. என்ன ஆத்தாச்சி, கை நிறையா பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சித்திக்கு யாரோ பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்தாங்களா, அதனால தான் என் கையில் கொடுத்து எண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. 25,000 ரூபாய் கரெக்டாக இருக்கு சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நல்ல வேலை பணத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுக்காம மிளகா அரைச்சிருவாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. முல்லைக்கு இப்போ டவுட் வந்துடுது. வேகமாக வந்து தனத்தை சொல்கிறாங்க. அத்தாச்சியும் ஐஸ்வர்யாவும் அடிக்கடி ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா கத்தையா பணத்தை அத்தாச்சிட்ட கொடுத்தாக்கா, நான் பார்த்தேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பணத்தை என்றதுக்கு தான் அத்தாச்சி கொடுத்தாங்கன்னு ஏதோ அவ சமாளிக்கிறாக்கா அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரிமே இப்போ வெளியில வராங்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அப்போ தனம் ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க தனம். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. ஏன்கா சுத்தி வளைச்சு பேசுறீங்க, நான் கேட்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு முல்லை சொல்றாங்க. நீங்களும் ஐஸ்வர்யாவும் அடிக்கடி ஏதோ ரகசியம் பேசிக்கிறீங்கல்ல, என்னது ரூம்குள்ள என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க முல்லை. ஆமாம், இந்த வீட்டில் இருக்கிற தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி நைட்டோட நைட்டாக கடத்திட்டு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நக்கலா. உண்மையாகவே நீங்கள் பணத்தை என்றதுக்காக தான் ஐஸ்வர்யிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கஸ்தூரி. தானே சொல்கிறாங்க, முல்லை என்கிட்ட வந்து சொல்கிறப்ப கூட நான் நம்பலாம், ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட எங்கே இருக்குது பணம், நான் ஒன்றும் கொடுக்கல, நான் கடன் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க கஸ்தூரி. வளகாப்பு செலவுக்கு என்கிட்ட பணம் கேட்டா, அதனால நான் தான் வெளியில கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கஸ்தூரி. ஐஸ்வர்யாவை இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க தனம். என்ன சித்தி, நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னையும் கண்ணனையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்க, அப்போ சேர்ந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரி. வளகாப்பு செலவுக்கு உன்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க தனம். அதான் சொன்னேன்லக்கா, கிரெடிட் கார்டில் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஐஸ்வர்யா. கஸ்தூரி சொல்கிறாங்க, முழுசாக நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு, நான் தான் பணம் உனக்கு கடன் வாங்கி கொடுத்தேன்னு உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி. இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தனம். அவனுக்கு தெரியாமல் எப்படி, ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி. கண்ணனுக்கு உடனே ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தனம். கண்ணே ஆஃபீஸில் வேலையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா.
என்ன முக்கியமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை இப்போ இங்கே வந்தாகணும் அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யாவுமே இப்போ கண்ணனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுறாங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அண்ணி, நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க தனம். தனத்தோட அண்ணி சொல்கிறாங்க, நான் வீட்டில் சொல்லலான்னு தான் சொன்னேன், ஆனால் இவங்க 2 பேரும் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு சொல்ல வராங்க ஐஸ்வர்யா. நீ பேசாத ஐஸ்வர்யா, நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்டுட்ருக்குறாங்க தனம். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.